Unit 8, Exercise 8.2, first sum. Find differential dy for each of the following functions. Now let's see the second subdivision. The given function is y is equal to 3 plus sine 2x, 3 plus sine 2x, the whole power 2 by 3. The whole power 2 by 3. Differential dy obtain பண்ணணும். யூஸ்வலாக differentiate பண்ணும்போது dy by dx போடுவோம். இங்கே dx differentiate பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ dy which is equal to, பொதுவாக எக்ஸ் பவர் என்ன நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னுங்கிறது வரும். ஓகே, அதே போல் லைக் இது எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இது என்னன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், என்னங்கிறது 2 by 3, எக்ஸுங்கிறது ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷன் 3 ப்ளஸ் sin 2x the whole power n minus 1, அதாவது 2 by 3 minus 1. இது வெறும்னே x இல்லை, அப்படியே இதோட ஸ்டாப் பண்ணுறதுக்கு. again you have to differentiate this. okay, so 3 is a constant, differentiate பண்ணோம்னா 0. sin ஃபங்க்ஷனை differentiate பண்ணோம்னா cos ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ cos, ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. again இது வெறும் எக்ஸ்ன்னு இருந்தால் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். திரும்ப இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2ங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ இன்ட்டு 2. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ரைட் dx here. ஓகே, therefore dy which is equal to dy is equal to, இந்த இடத்துல 2ங்கிறது வருது, 2 2s are 4. ஸோ 4 divided by 3. இங்கே பவர் பாருங்கள், 3 1s are 3. 2 minus 3 is minus 1 by 3. பவரில் minus 1 by 3ங்கிறது வருது இதோடைய பவரில். அப்போ இதை டினாமினேட்டரில் எழுதிடலாம். divided by 3 plus sin 2x the whole power, டினாமினேட்டரில் வரும்போது நெகட்டிவ் வராது, பாசிட்டிவாக மாறிடும். ஓகே, அண்ட் நியூமரேட்டரில் cos 2xன்னு இருக்குது. cos 2x into dx. So this is the answer for the second subdivision. Next, third subdivision பாருங்க. y is equal to e power x square minus 5x plus 7 into cos of x square minus 1. So இதில் இருந்து differential dy நம்ம obtain பண்ணணும். இது u ஃபார்மில் இருக்குது அண்ட் இது v ஃபார்மில் இருக்குது. டிஃப்ரென்ஷியல் ஆஃப் uv ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் டிஃப்ரென்ஷியல் ஆஃப் uv? இட் இஸ் uv dash plus vu dash. ஸோ dy which is equal to uv dash, இது அப்படியே இருக்கட்டும். e power x square minus 5x plus 7. ஓகே, plus 7 இது. and in v dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். cos ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைனுங்கிறது வரும். ஓகே, மைனஸ் சைன் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது அப்படியே வந்துடும். அகெயின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x அண்ட் இது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ uv dash முடிஞ்சது. u இதை கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். ப்ளஸ் vu dash ப்ளஸ் v, அதாவது cos of x square minus 1. u dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஜென்ரலாக e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான். ஸோ ஃபஸ்ட்டு e power x square minus 5x plus 7 அப்படியே எழுதிடலாம். அகெயின் பவரில் இருக்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x அண்ட் தென் மைனஸ் 5x இருக்குது. எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1, அதாவது minus 5 மட்டும் இருக்கும். க்ளோஸ் த ப்ராக்கெட் ஆன் த ஹோல் into dx. இப்போ இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸ்லையும் e power x square minus 5x plus 7 காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்து எழுதிடலாம். ஸோ dy which is equal to e power x square minus 5x plus 7. open the bracket. ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இது பாசிட்டிவாக இருக்குது. e power x square minus 5x plus 7 எடுத்து எழுதிட்டோம். ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை எடுத்து எழுதிடலாம். 2x minus 5 into cos of x square minus 1. cos of
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 7 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ மீதி இருக்கிறது minus 2x sin of x square minus 1, okay, into dx. இது x இது, okay, dx. Thank you children.